வாங்க இன்றைக்கி ஈஸியான ஒரு பட்டர் முறுக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி வந்துருச்சு இல்லையா, பாருங்கள். அதுக்கு கிருஷ்ணருக்கு பிடிச்ச மாதிரி நான் இன்றைக்கி பட்டர் முறுக்கு செஞ்சுருக்கேன். நாளைக்கு இன்னொரு ஸ்நாக்ஸோடு செஞ்சுருக்கோம். பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 1 கப்பு பச்சரிசி மாவு, பட்டர் எல்லாமும் சேர்த்து செஞ்சுருக்கோம். கடல மாவு, அரிசி மாவு, உடச்சக்கடலை மாவு எல்லாம் சேர்த்து நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். கலராகவும் நல்லா அழகாக வந்திருக்கு. செய்கிறதும் ஈஸி தாங்க. இது பார்த்திங்கன்னா 1 கப்பில் பச்சரிசி மாவு நான் எடுத்து செஞ்சுருக்கேன். இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பட்டர் முறுக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பச்சரிசி மாவை சலிச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இது கடையில் வாங்கின மாவு தான். நான் இதால் 1 கப்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ட்ரம்லால் எதால் அளவு எடுக்கிறீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இதால் 1 கிளாஸ் எடுத்துருக்கேன். இதை இப்போ நம்ம சலிச்சோம். அடுத்து பார்த்திங்கன்னா கடல மாவு ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். பாருங்கள், இதையும் சலிச்சு பச்சைக்கடலை இருக்குது பார்த்திங்களா, அதுவும் 1/4 கப் எடுத்து மிக்சியில் கொட்டி பவுட்ரு ஆக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள், உடச்சக்கடலை மாவு, உடச்சக்கடலை அரைச்சோம் இல்லையா, அதோட மாவு அதையும் சலிச்சுப்போம். ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் இதை எடுத்துட்டு நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்க, நம்ம எதால் எடுத்தோமோ அதே கப்பால் 1/4 கப்பு பட்டர் இதையும் இது கூட சேர்த்துப்போம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்கு லைட்டாக, ரொம்ப வேண்டாம், ஏன்னா எல்லாமே மாவாக இருக்கு இல்லையா. கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம். நம்ம இந்த பட்டர் சேர்த்துருக்கோம்ல, அதை எல்லா மாவுலையும் படுற மாதிரி பிசைஞ்சு எடுத்துப்போம். நீங்கள் செய்ய போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருந்தால் வெளில எடுத்து வைங்க. இல்லைன்னா ரொம்ப கட்டியாக இருக்கும். கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம்னா கொஞ்சம் இலகலாக இருக்கும். அவ்வளோதான், எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து அவ்வளோதான், நல்லா மாவு பிசைஞ்சாச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம முறுக்கு குழாயில் போட்டு புரிஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இதேமாரி முறுக்கு அச்சில் ஒத்த இது இருக்கும் இல்லையா, அதை இதுக்குள்ளே போட்டுக்கணும். இந்த மாதிரி மாவு எடுத்து
மூடி போட்டுக்கலாம். இப்படி உள்ளே போட்டுட்டு இப்படி விட்டு பாருங்கள். பிட்டு பிட்டாக வரும், நம்மளுக்கு ஒரே நீட்டாக வராது. இப்படி தான் பிட்டு பிட்டாக வரும். இதை இப்போ நம்ம எண்ணெயில் அப்படியே புழிஞ்ச வேண்டியதான். இதேமாரி இந்த மாவை ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுருங்க, இல்லைன்னா காஞ்சி போயிடும். பாருங்க, நான் எண்ணெயை காய வச்சுட்டு தான் மாவே பிசைய ஆரம்பித்தேன். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. அதேமாரி அடுப்பை சுலோவில் வச்சுட்டு நம்ம இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, இப்போ சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஈஸியான ஒரு பட்டர் முறுக்கு. கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லையா, இந்த மாதிரி செஞ்சு சாமி கும்பிடலாம். பாருங்கள், குட்டி குட்டியாக அழகாக வந்துருக்கு. இன்னொரு வாட்டி இது மாதிரி போட்டுக்க. இதேமாரி குட்டி குட்டியாக போட்டு நம்ம எடுக்க வேண்டியதாங்க. போட்ட உடனே கலரி விட வேண்டாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். அவ்வளோதாங்க. கிருஷ்ணருக்கு நீங்களும் இதுமாரி செஞ்சு சாமி கும்பிடுங்க. பட்டர் முறுக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டிலே எல்லாமும் இருக்கும். அதை போட்டு கொஞ்சம் பட்டர் போட்டு சேர்த்து செஞ்சோம்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கலர் நல்லா மாறிடுச்சு. கடைங்கள் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்குது பாருங்கள். சைஸு, கலரு எல்லாமே நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கலை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய். பாருங்கள்.